ஸ்ரீ சிவலோகவதி தியாகராஜ சுவாமி கோவிலில் நடைபெற உள்ள கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு தர்மபுரம் ஆதீனம் 27வது குரு மகா சன்னிதானம் குருலிங்க சங்கம பாத யாத்திரையாக ஆச்சால்புரம் கோவிலுக்கு புறப்பட்டார். சீர்காழியில் வழிநெடுகிலும் பூரண கும்ப மரியாதையுடன் பூக்கள் தூவி பொதுமக்கள் வரவேற்பளித்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் தர்மபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான சீர்காழி அடுத்த ஆச்சால்புரத்தில் உள்ள ஸ்ரீ சிவலோகதி தியாகராஜ சுவாமி கோவிலில் கும்பாபிஷேகம் வருகின்ற 23ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. கும்பாபிஷேக விழாவை நடத்துவதற்காக தருமபுர ஆதீன குருலிங்க சங்கம பாத யாத்திரையாக மேற்கொண்டார். தருமபுரம் ஆதீனம் 27வது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் தர்மபுர ஆதீன திருமடத்தில் இருந்து பூஜா மூர்த்தியான சொக்கநாத பெருமானுடன் மற்றும் ஆதீன கட்டளை தம்பிரான்கள் பக்தர்கள் புடைசூழ யானை ஒட்டகம் முன்னே செல்ல குருலிங்க சங்கம பாத யாத்திரையை துவக்கினார். சீர்காழி எல்லையை வந்தடைந்த குருதர்ம ஆதீனம் 27வது குரு மகா சன்னிதானம் வரவேற்கும் விதமாக மேலதாளங்கள் முழங்க வழியெங்கும் குரு மகா சன்னிதானத்துக்கு ஆதீன கல்வி நிலையங்கள், வர்த்தக நிறுவனங்கள் மற்றும் வீடுகளில் பக்தர்கள் பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்பளித்து தீபாராதனை எடுத்து வழிபாடு மேற்கொண்டனர். இரவு சீர்காழி சட்டநாதர் கோவிலில் கட்டளை மடத்தில் பூஜைகளை தொடர்ந்து நாளை புறப்பட்டு ஆச்சால்புரம் சிவலோகதி தியாகராஜ சுவாமி கோவிலில் கும்பாபிஷேகம் விழாவில் பங்கேற்க உள்ளார்.